அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். சிறப்பான மாலை வேளையில் அரியதொரு அற்புத பயிற்சி லிவிங் எத்திக்ஸ் ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இப்பொழுது துவங்கவிருக்கிறது. ஜேசி இந்தியா ஜோன் 16 ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் at Zoom platform is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். நிகழ்வின் அடுத்த பகுதியாக வரவேற்புரை. ஜேசி இந்தியா மண்டலம் 14 இருக்கக்கூடிய நட்சத்திர கிளையக்கமான ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் லிவிங் எத்திக்ஸ் என்ற அழகிய ஒரு தலைப்பில் இன்றைய பயிற்றுனர் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் என்ற சிறப்பு தலைப்பில் நம் அனைவரையும் சிந்திக்க வைக்க இருக்கிறார். இன்றைய பயிற்றுனர் ஜேசி சென்டர் சண்முக சுந்தரம் அவர்களை மனமாற வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்தனை ஜேசி உறவுகளுக்கும் ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. அடுத்த நிகழ்வாக இந்த அவை முறைப்படி இன்றைய பயிற்றுனர் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், உங்களை நீங்க அறிமுகப்படுத்தின இந்த செஷன் நீங்க எடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் ஜேசஸ். I feel happy in rejoining Zone 16. That too, செல்வத்திட்ட மத்தியானம் பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய பேட்ச்மேட் 95 பிரசிடென்ட் ராணிப்பேட் ஜேசிஐ ராணிப்பேட்டோட முன்னாள் தலைவர் மணிவண்ணன், செந்தில், இன்னும் செந்திலோட அண்ணன் ரொட்டேரியன். I have a very long association with Ranipet and especially Tirupattur, Rampur and all. I'm happy that I could get this reconnect. I don't know how suddenly Selvam had got hold of me. Just Selvathitende mundanal or நேற்று I got a phone call requesting me to, சார் நாளைக்கு இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது I said immediately, without any second thoughts, without taking ஒரு செகண்ட் கூட நேரம் எடுத்துக்கல. immediately I said yes, I'm joining. ஸோ இந்த ரீகனெக்டில் யாருக்கு எந்த அளவு மகிழ்ச்சி இருக்கோ தெரியல, பட் I get such a abundant happiness when I get this reconnect. So President Dr. Niranjan, Secretary Sanjay, VPID Nilan or VPID and all JSs. I was the president. I joined JC in 1988. So to say, unga bhashila cholnaka, one of the very old JC, who is running 65 now. Happiest part enna appadina, I got inducted by JCI Senator Raja Govindaswamy when he was a state president in 1988. And I got my national trainership and in 1993.
JCI நெய்வேலியோட பிரசிடெண்டா 95ல இருந்தேன். Then I hold the position as zone faculty chairman for zone 16, as well as after that zone 23க்கு வந்த பிறகும் I served one term as zone faculty cell chairman. I am an Excel graduate, international trainer level 2. Leaving behind my personal thing அப்படின்னு சொல்லும்போது, my wife Jayasret Sumadi, she was the Jayasret wing coordinator, zone coordinator. என்னை விட அவங்க senior. She took that position in the year 1993 itself. Okay. Coming to professional side, I worked in NLC, Neyveli Lignite Corporation, heading the training department, and retired in the year 2020 as the executive director. That's about me. Since 88, I am in touch with JSIS. இன்னும் நல்லா சொல்லணும்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 3500 ப்ரோக்ராம் பண்ணியிருப்பேன் ஆல் ஓவர் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா. அது எல்லாத்தையோட மிக பெருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, I would love to be called as பிரதம சிஷ்யன் of TKC. Okay. I don't know, some of you might be remembering Meet the Gurus in the Jungle. I did it 2008 or 2009. First in the history of JC, we did a program at Yelagiri where Punch was the pilot, TKC, myself, and other JCs were there, other faculty were there as gurus. That was a star program. Okay. So 2010 when I hold the position as head of the training department, since 2010 I was not in a position to move out. வெளியில programs வர முடியறதில்ல. That's about my JC career as well as and other aspects. Now I am with my son at Dindigul, and also I am serving as a professor of practice with Gandhigram University. That's about me. I think now we can get into the admin. I want my screen share enable பண்ணியுமே. Yes, sir. 1 second. சார் உங்களை பண்ணியாச்சு சார், போஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே. Is it visible? Yes, sir. Okay. Thanks for this opportunity, dear friends. Let us, without wasting the time, let us straight away get into the session. Towards excellence, உன்னதத்தை நோக்கி ஒரு உன்னதமான ஒரு பயணம்னு கூட தமிழாக்கம் பண்ணிக்கலாம். Now, excellence or towards excellence அப்படின்னு சொல்லும்போது, what excellence means according to each and every one of you present here in this program, participating in this program. Yes, I want you to come out with your own answers.
Silambarasan, Selvam. I could recollect few names. சிறப்பை நோக்கி சார், உச்சத்தை நோக்கி. என்னங்க? உச்சத்தை நோக்கி. உச்சத்தை நோக்கி சார். Okay. Who has given this reply? செல்வம். Selvam. Okay. Doing the best always. Doing the best always. Giving the best always. Excellent. In the program, how I want you to take this, at the end of 30th minutes, what are all the takeaways? எங்க போனாலும் நம்ம எனக்கு what is in it for me, எனக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு கேள்வியோட தான் நம்ம we invest our time. So investing your valuable 30 minutes for this session is, at the end of the session, at the end of this program, you will be carrying literally some 6 or 7 ways thereby how you can reach the walk into that path of excellence. I am giving you that assurance. Now, what excellence means அப்படின்னு சொல்லும்போது நான் அதை என்ன மாதிரியான வகைப்படுத்துறேன் அப்படின்னா, creating your version 2.0. Whatever we have done, okay, that is version 1.0. Now, when I say we want to move towards excellence, it is nothing but creating our own version 2.0. So how we are going to create that version 2.0? I have a small question. எங்க போனாலும் நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குற ஒரு கேள்வி, எஸ்பெஷலி என்ன மாதிரி ரிட்டையர்ட் பீப்புள் எல்லாம் பார்க்கும்போது, அதர் ஃப்ரெண்ட்ஸ், சார் எப்படி சார் இருக்கீங்க, லைஃப் எப்படி சார் போயிட்டுருக்கு? ஸோ இப்போ நான் அந்த கேள்வி நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய நேரங்களில் சந்திச்சிட்டு இருக்கேன். எனிவே, ஈவன் யங்ஸ்டர்ஸ் would have also faced that situation. How is life? இந்த how is life அப்படிங்கிற இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? I want friends to interact. Let us make it lively. ஹாப்பியா போயிட்டு இருக்கு சார். ஹாப்பியா போயிட்டு இருக்கு. ஓகே. செல்வம் மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ ஜெயசந்தர் செந்தில் முருகன் சார் இப்ப பேசுன செந்தில் முருகன் சார். பேசுன செந்தில் முருகன். ஓகே, தேங்க்யூ செந்தில். இன்னும் நல்லா சிலர்கிட்ட கேட்டோம்னாக்க, ஏதோ போயிட்டு இருக்கு சார், சுமாரா போயிட்டு இருக்கு சார், சல்தே ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அனுபவங்களை நம்ம கத்துக்கிட்டு வாழ்க்கை ஓடிக்கும். எஸ் சார். ஓகே, ஸோ ஹவ் இஸ் லைஃப் அப்படின்னு கேட்கும்போது நம்ம எத்தனை பேர் அதை ஒரு ஜுபிலியன்ட் மோட்ல போயிட்டு இருக்கு அல்லது ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னு பதில் சொல்றோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க, நம்மள மாதிரி ஃபுல்லி என்கேஜா இருக்கிற பீப்புள் கூட இந்த கேள்விக்கு பதில ஏதோ போயிட்டு இருக்கு சார், ஐ எம் கெட்டிங் அலாங் வித் தட் லைஃப் சார் அப்படிங்கிற பதில தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன் தட் ஆங்கிள், when you are in a position to create your version 2.0 அப்படின்னு சொல்லும்போது, I want you to think about how many life you have. Only one. Only one. Okay. Right. Only one life அப்படின்னு சொல்லும்போது அதுல it has got 4 dimensions. அந்த 4 dimensions அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருமே அந்த ஒன் லைஃப்னு சொல்லும்போது we are living a self life. எனக்காகவே ஒரு தனி மனித வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு லைஃப் இருக்கு, ஒரு காம்பனன்ட் இருக்கு. We all are working
ஆர் ஏதோ வேலைக்கு போகிறோம் அல்லது ஏதோ நிறுவனம் வச்சுருக்கோம் அல்லது ஏதோ செயலில் ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கும்போது we have our work life also. மூணாவது என்னவா இருக்கும்? It has given you a clue. Each and every one has got a family. Okay, so we have got a family life also. And finally, especially we people, JSS, Rotarians or Lions, இந்த மாதிரி சர்வீஸ் லைஃப் சர்வீஸ்லாம் பண்ணிட்டு இருக்க நாம வந்து we have got a social life also. ஸோ ஒரு லைஃப் தான், ஆனால் அந்த ஒரு லைஃப்ல இந்த 4 விதமான டைமென்ஷன் இருக்கு. இந்த 4 டைமென்ஷன்லையும் நம்ம நிறைவா வாழ்ந்துட்டு இருக்கோமா? இந்த 4 டைமென்ஷன்லையும் ஆர் யூ இன் அ பொசிஷன் டு கிரியேட் யுவர் வெர்ஷன் 2.0 அப்படின்னு பார்க்கறது தான் இந்த செஷனோட அடுத்த பகுதி. என்ன சொல்றாங்கன்னா, there was a research carried out in US. இந்த வெற்றிகரமா இயங்கிட்டு இருக்கிற நிறுவனங்கள்லாம் பத்தி they made a study. The Fortune 500 companies, leading 500 companies in the international level, world level. அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க அந்த ஆராய்ச்சி முடிவில் கண்டுபிடிச்சது, அங்கு வேலை செய்கின்ற மக்கள் தான் அதற்கு காரணம் அப்படின்னு மிகப்பெரிய அரிய உண்மையை கண்டுபிடிச்சாங்க. We all know without people nothing can function. அப்படி இருக்கும்போது அந்த ரிசர்ச் ஃபைண்டிங் முதல்ல சொன்னது அங்கு பணி செய்கின்ற வேலையாட்கள், அந்த ஸ்டாஃப் தான் காரணம் அப்படின்னா. அதுக்கு பிறகு சப்சிக்வெண்டா செகண்ட் ஃபைண்டிங் வாஸ், இங்க இருக்கிற அத்தனை மக்களையும் வந்து we can categorize them into 3. 3 விதமா பிரிக்க முடியும். 3 விதமான மக்கள் இந்த நிறுவனங்கள்ல வேலை செய்யறாங்க. இந்த நிறுவனங்கள்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு நிறுவனம், wherever people are there. For example, in our family we have got 3 categories of people. In the work we have got 3 categories of people. In our society also we have got 3 categories of people. Okay, அப்போ அந்த 3 categories அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 categoriesக்கு நேம் சொன்னாங்க. விசிட்டர், பார்வையாளர்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரிக்கு நேம் வச்சாங்க. The second category they named it as participant, and the third category they called them as contributor. இப்போ விசிட்டர்னா எப்படி இருப்பாங்க, பார்ட்டிசிபெண்டா கான்ட்ரிபியூட்டர்னா எப்படி இருப்பாங்க, பார்ட்டிசிபெண்ட்னா எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு தெளிவு கிடைச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு முன்னாடி, அந்த தெளிவுக்கு முன்னாடி, am I a visitor or am I a participant? நான் ஒரு பார்வையாளனா, நான் ஒரு பங்கேற்பாளனா, அல்லது நான் ஒரு பங்களிப்பாளனா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுக்குள்ள நிச்சயமா வரும், தோன்றணும். அப்போ அந்த கேள்வியை பார்க்கும்போது நான் விசிட்டரா, பார்ட்டிசிபெண்டா, கான்ட்ரிபியூட்டரான்னு ஒரு முடிவு பண்ணணும்னாக்க அந்த விசிட்டர், பார்ட்டிசிபெண்ட், கான்ட்ரிபியூட்டர் எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு டெஃபினேஷன் எனக்கு கிடைச்சதுனாக்க ஐ வில் பி இன் a position to correlate with that definition. ஸோ விசிட்டர் அப்படிங்கிறவங்க, பார்வையாளர்கள் எங்கேயா இருந்தாலும் இந்த பார்வையாளர் கேட்டகரி எப்படி இருப்பாங்கன்னாக்க, எங்களை மாதிரி பணிமனைகளில் நிறுவனங்களில் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியும். they are worried about 2 punch and 1 lunch. வருவாங்க, பஞ்ச் பண்ணுவாங்க, சரியான டயத்துக்கு சாப்பிட போவாங்க, நேரம் முடிஞ்சது கரெக்டாக பஞ்ச் அவுட் பண்ணிட்டு வெளில போயிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குது, அவங்களுடைய பங்களிப்பு என்ன, நத்திங். ஸோ இந்த வெற்றிகரமாக இயங்குகின்ற நிறுவனங்களில் கூட விசிட்டர் கேட்டகரி பீப்புள் ஆர் ஆல்சோ தேர். சரி, அப்போ பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? லா அபைடிங் பீப்புள். நம்மளே பார்த்துக்கலாம், சார் நான் வந்து டயத்துக்கு நான் போவேன் சார் வேலைக்கு, சொன்ன டயத்தில் வந்து நிற்பேன் சார். நிறைய இந்த
கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட் கேட்டகரி பீப்புள் நிறைய பார்க்கலாம். டீ டைம் 11 to 11:15னாக்க யூ ஒன்ட் பி ஃபைண்டிங் சச் பீப்புள். பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து டான் 11 மணிக்கு they will be available at canteen. 11:15க்கு they will be back at their seat. அவங்களுக்கு இடையில பார்த்துட்டு சார் ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க் சார், அவசரம் அப்படின்னா கூட, ஏங்க எங்களுக்கு இருக்கிறது இந்த 15 நிமிஷம் டீ பிரேக் தாங்க, எங்களுக்கும் பசி களைப்பு இதெல்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி they will be giving some reasons. So participants category அப்படின்னு பார்க்கும்போது they are the law abiding people. அப்போ இந்த கான்ட்ரிபியூட்டர்ங்கிறவங்க, பங்களிப்பாளர்கள்ங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? தமிழ்ல கர்மமே கண்ணாயினார்னு நம்ம ஒரு பாடல்லாம் சொல்லிட்டு கடைசியா கர்மமே கண்ணாயினார் முடிச்சிருக்கோம். அது நாலடியாரா, அது என்ன தொகுப்புங்கிறது எனக்கு தெரியல. எனிவே லெட் மீ ஷோ தட். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். ஸோ பங்களிப்பாளர்ங்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலை தான், அதோட கண்ணு கருத்துமாவே இருப்பாங்க. நிறைய நேரங்களில் எங்களை மாதிரி நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க they will be glued to their seat. என்னப்பா டீ டைம் ஆச்சு, லஞ்ச் டைம் ஆச்சு, மணி பார்க்கலையா, வா லஞ்ச் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா கூட, இல்லைப்பா இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்து. ஸோ now my question to each and every one of you. 4 விதமான வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையில் 4 விதமான 4 டொமைன் இருக்கு, 4 ஏரியாஸ். அந்த 4 ஏரியாஸ்லையும் இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. am I leading my life in self life ஏரியால? am I a visitor or participant or a contributor? நான் பார்வையாளனா, பங்கேற்பாளனா, பங்களிப்பாளனா அப்படின்னு உங்களுக்கு இந்த கேள்வியை வந்து உங்களுக்கு நீங்களே கேட்டுப்பாங்க. Maybe if I ask you, you may be tend to give a பொய் சொல்ல கூட தோணும். சார் எப்போ நான் எல்லா இடத்துலையும் கான்ட்ரிபியூட்டராக தான் சார் இருக்கேன் அப்படிங்கிற நம்மளுடைய ஆசையை வெளிப்படுத்தும். பட் நமக்கு நாமே இந்த கேள்வியை கேட்கும்போது நமக்கு நாமே போய் சொல்லுவோமானாக்க யாரை ஏமாத்துறதுக்காக போய் சொல்லுவோம். ஸோ மேக் அ சின்சியர் அட்டெம்ப்ட். Spend some 10 seconds, 15 seconds who are participating in this program. Close your eyes and raise this question, pose this question. Who am I? நான் பார்வையாளனா, பங்களிப்பாளனா, பங்கேற்பாளனா? I know pretty well இந்த கேள்வியை, ஈவன் தோ ஒரு 3 வார்த்தைகளில் ரொம்ப சிம்பிளாக தோன்ற இந்த கேள்வி வந்து, this is the toughest question ever asked to an individual. இந்த கேள்விக்கான விடை கண்டுபிடிப்பதுங்கிறது வந்து மிக கடினமான ஒரு விஷயம். எல்லா நேரத்திலையும் நான் கான்ட்ரிபியூட்டராக தான் இருக்கேன்னு சொல்ல தோணுமே தவிர, உண்மை வந்து உள்ளூர அந்த பாலச்சந்திர படத்துலலாம் வர்ற மாதிரி ஒரு ஒரு நிமிஷம் இந்த வர அப்போ அந்த மனசாட்சி பாலச்சந்திர படத்தெல்லாம் பேசும், இப்ப கூட நீ போய் தானே சொல்ற அப்படிங்கிற மாதிரி. So I want you to raise this question and get a sincere, serious answer. இந்த 3 விதமான மனிதர்களை பார்த்த பிறகும் நம்ம எல்லாருக்கும் தோன்றுகின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நான் கான்ட்ரிபியூட்டரா, பங்களிப்பாளனா இருந்தாக்க நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். நம்ம ஜேசில கூட சார் ஆக்டிவ் மெம்பர்னு யாரை சார் சொல்லுவீங்க? Who is an active member?
என்ன சார்? 18 to 40 years இருக்கிறவங்க சார். புரியல. Come again. 18 to 40 years இருக்கிறவங்க ஆக்டிவ் மெம்பர். 18ல இருந்து 40 வயசுக்குள்ள மெம்பரா இருக்கிறவங்க வந்து they are the active member. அப்படியா? ஸ்லைடு மூவ் ஆகும் ஸ்லைடு மூவ் ஆகும் சார். இந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு வாட் எக்ஸலன்ஸ் வித் ஸ்லைட்ல இருக்கு. ஸ்லைட்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு. Any other answer? ஒரு நிகழ்வுனா அதுல நடக்கக்கூடிய விஷயங்கள்ல எல்லாம் பங்கேற்று செயல்படுத்துறதுல I still remember Chennai Kilpauk trainer JC Krish. நான் 88ல ஜேசியில் ஜாயின் பண்ணப்போ ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ who is an active member அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னார். One who pays the subscription regularly without fail is a active member. நாங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னாக்க எல்லா மீட்டிங்க்கு வந்துட்டு எல்லா ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு 100% பார்ட்டிசிபேட் பண்றவர் தான் ஆக்டிவ் மெம்பர் அப்படின்னு சொன்னோம். நோ, active member is one who pays the subscription regularly without fail. ஓகே, அப்போ உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. மற்ற டைமென்ஷன் எனக்கு தெரியல. ஜேசியில் ஆர் யூ a visitor or are you a participant or are you a contributor? செல்வத்திட்ட கேட்கும்போது 25 மெம்பர் இருக்காங்க அப்படின்னாங்க. நெய்வேலி சாப்டரில் நான் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது ஐ வாஸ் ஹேவிங் அரௌண்ட் 114 members. Even today the membership strength is somewhere around 60 or 70 or some 2 months back I was conducting a program for Neyveli JSS. ரெகுலர் ப்ரோக்ராம் அங்கே ஜேசி பவனில் நடக்குது. பிரசிடெண்ட்டை கேட்டேன் எவ்வளோ மெம்பர்ன்ட்டு. 60 64 ஏதோ மெம்பர்ஷிப் ஸ்ட்ரெங்த் சொன்னார். விரல் விட்டு எண்ணக்கூடிய 8 பேரோ 9 பேரோ தான் ப்ரோக்ராமுக்கு வந்திருந்தாங்க. ஓகே, just I want you to, each and every one of you, to think about your own self. சார் உங்க பிபிடி ஸ்லைடு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு சார். என்ன சார்? பிபிடி சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு சார். நீங்க சேஞ்ச் பண்றீங்களா? நான் பாத்துக்கிறேன். ஓ, இப்போ பார்ட்டிசிபென்ட் லா அபைடிங் அதெல்லாம் வருதா? ஃபர்ஸ்ட் தான் சார், டாக்டர் எடுத்து வரல சார். நெக்ஸ்ட் கொடுங்க. வாட் எக்ஸலன்ஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல. சார் நீங்க ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது அது ப்ரிவியூ மோட்ல இருக்கிறத ஷேர் பண்ணுங்க. ஸ்டாப் ஷேரிங் போட்டு திரும்ப ஷேரிங் போடவா? போடுங்க சார். ஷேர் பண்ணும்போது அது ப்ரிவியூ மோட்ல இருக்கிறத ஸ்கிரீனை செலக்ட் பண்ணுங்க. ஷேரிங் ஆகுதா? நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு. எஸ் சார். வாட் எக்ஸலன்ஸ் மீன்ஸ் வந்திருக்கா? எஸ் சார்.
version 2.0. 2.0. Yes, sir. How is life? Yes, sir. How many life we have? So self life, work life, family life, social life. Now, I was mentioning about visitor, participant, and contributor. Visitor is worried about two punch and one lunch. என்ன நடக்குதுன்னே தெரியாது, அவருடைய பங்களிப்புங்கிறதுக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. பார்ட்டிசிபெண்ட்டுங்கிறது லா அபைடிங். கான்ட்ரிபியூட்டர்ங்கிறது மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கர்மமே கண்ணாயினார். இப்போ இந்த கான்ட்ரிபியூட்டரா நான் இருக்கணும்னாக்க thereby I can create my own version 2.0 அப்படின்னு சொல்லும்போது what should I do அப்படிங்கிற கேள்வி ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள வரும். அதற்கான ஒரு 6-7 சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு we will wind up the show. So to continue to be a contributor, what should I do? நான் என்ன செய்யணும்? ஓகே, ஸோ ஒரு பங்களிப்பாளரா நீங்க தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த பாடல்ல சொன்ன மாதிரி மெய் வருத்தம் பாராமல் என் நேரமும் வேலையே கதின்னு இருக்கிறது அல்லது என் நேரமும் ஜேசியே கட்டி அழணுங்கிற அவசியம்லாம் இல்லை. I'm going to give you some simple 6 or 7 formulas, 6 or 7 tools. Okay, the first one is do the right things wherever you are, whatever be your domain life. Do the right things. இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். செல்லு பார்க்கறது நல்லதா? இஸ் இட் அ ரைட் திங் ஆர் அ ராங் திங்? இந்த கேள்விக்கு அவங்க இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ற மாதிரி பதில் ரைட் ஆர் ராங்னு மாறும். எனிவே, let us not get into that. So the first formula is do the right things. இருக்கிற இடத்துல என்ன செஞ்சா சரியோ அந்த சரியான விஷயங்களை மட்டும் செய்தோம்னாக்க we will be in a position to create our version 2.0. We call them as effective people. The person who does the right thing is an effective person. So my first formula is be an effective person by doing the right things. Then the next do is do things right. Whatever you are given with, எதை செய்தாலும் சரியா செய்யும். அந்த சரியா செய்யறவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னாக்க efficient peopleன்னு சொல்லுவோம். So be an effective person and also be an efficient person also. The third one is do things better. When I say do things better, நம்ம ஜேசி பிரசிடென்ட்ஷிப் எடுக்கும்போது அல்லது ஏதோ ஒரு பொசிஷன் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் சார் போன தடவை இத்தனை ப்ராஜெக்ட் செஞ்சோம் சார், அதை விட இந்த தடவை ஒரு ப்ராஜெக்ட்னாலும் கூட செய்யணும், அதை விட இன்னும் சூப்பரான தூள் கிளப்பணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஒரு சில வரையறைகள் வச்சுட்டு ஒரு சில எல்லைகள் வச்சுட்டு நம்ம அதை நோக்கி பயணப்படும் பார்த்தீங்களா. ஸோ வாட் ஆர் யூ டூ திங்ஸ் இன் அ பெட்டர் மேனர், கிவ் யுவர் 200%. Okay, so that doing the better செய்கிற பையனை பற்றி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா இஸ் அ இம்ப்ரூவிங் பர்சன். எதை கொடுத்தாலும் கொஞ்சம் மெருகூட்டி செய்வார். எந்த வேலையை எடுத்தாலும் அதை ஏற்கனவே இருந்ததை விட ஒரு படி மேலே உன்னதத்தோடு செய்வார். அதை தான் நம்ம that is the third formula. சிலர் they will stop certain things from doing. இதுவும் தேவையா? உதாரணம் சொல்லணும்னாக்க நியூ இயர் எல்லாரும் ஒரு வைராக்கியம் எடுப்போம். இந்த வருஷத்துலேருந்து டெய்லி 1/2 hour எக்ஸசைஸ் பண்ணும், விடாமல் வாக்கிங் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுப்போம். உறுதி எடுத்துட்டு ஒரு வாரம் அதை ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் we stop doing. அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு
you will stop doing certain such things. I am not mentioning that. சில தேவையற்ற விஷயங்களை we need to cut it off and come out of doing things. So அவங்கள வந்து கட்டிங் பீப்புள்னு சொல்லுவோம். நான் சொல்ற இந்த கட்டிங் பீப்புள் வந்து டோன்ட் டேக் இட் இன் அதர் சென்ஸ். ஓகே, ஸோ பி a cutting person also and do things others doing. மற்றவர்கள் செய்வதை மாதிரியே நீங்களும் செஞ்சீங்கன்னா you will be in a position to 1 minute. சார் குட் ஈவினிங் சார். லாஸ்ட் ஒரு 2 minutes இருக்கு சார். உங்களுக்கு டைம் முடிய போகுது சார். லாஸ்ட் 2 minutes. Be a copying person. Do things no one else doing. Be a different person. By following all these things, also do things that cannot be done. Impossible சொல்ற விஷயங்களையும் செய்யறவங்களா மாறினீங்கன்னாக்க you will be in a position to create your version 2.0. So friends, towards excellence, உன்னதத்தை நோக்கி போகணும் அப்படின்னா it is nothing but, as an individual, it is nothing but creating your own version 2.0. For creating your version 2.0, I have given you shared some 7 aspects, 7 steps, so to say. Follow that. Definitely you will be in a position to, you will be in the path of traveling towards excellence. So thank you friends. I think I overrun by 5 to 7 minutes. Sorry for that. Thank you. Thank you. Thank you சார். Thank you so much. டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல உச்சத்தை நோக்கி என்ன சொல்ல போறீங்கன்னு நிறைய விஷயங்கள் தான் எதிர்பார்த்ததை விட நீங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க சார். விசிட்டர் அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் 3 விதமா சொல்லி எங்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சிருக்கீங்க நிறைய விஷயங்கள். ஸோ நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்துலாம். அவங்களுடைய ஃபீட்பேக், எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்க வந்து சொல்லலாம். அட்மிட் பண்ணிட்டீங்க சார். சார் செந்தில் முருகன். இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா அருமையா இருந்தது சார். அதாவது ஒரு மெச்சூர்டு ட்ரைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நான் இன்னைக்கு பார்த்தேன் சார். ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா புரியுற மாதிரி 1 by 1 ஸ்லைடா கொடுத்து எக்ஸாம்பிள் சொல்லி நீங்க வந்து ரொம்ப அருமையா இருந்தது சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க அடுத்த பாசிட்டிவா வந்து ட்ரைனிங் எடுத்துக்கையும் எங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்க சார் எங்க சேனல் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் முகில் ஓம். எஸ். அனைவருக்கும் வணக்கம். எப்பவும் போல ஷான் சாரோட ட்ரைனிங்ல ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து நான் எப்படி என்னோட ஜேசி ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஆஸ் எ விசிட்டரா, அப்புறம் ஒரு பார்ட்டிசிபெண்டா எப்படி நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன், ஒரு கான்ட்ரிபியூட்டர் எப்படி இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன், ஜேசிலையும் சரி என்னோட அகாடமிக்ஸ்ல கெரியர்ல அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து திங்க் பண்ற மாதிரி இந்த ட்ரைனிங் இருந்துச்சு. என்னை வந்து சிந்திக்க வச்சுச்சு. இன்னும் நல்லா எப்படி வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூட் ஆகுறது, நம்மளோட ஓன் வெர்ஷனை வந்து நம்ம டிரைவ் பண்றது, எப்படி அந்த ஓன் வெர்ஷனை டிரைவ் பண்றது அப்படின்றத ரொம்ப அழகா ஒரு அருமையான செஷனை வந்து ஷான் சார் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெசி முஜிவான். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜந்தா சார், உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் சார். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் ஃபேக்கல்டி சார். ஷான் சார் ப்ளீஸ். First of all, I am so happy, overwhelmed with joy for giving such a wonderful opportunity to share my thoughts with one of the oldest chapter, very powerful chapter, Ranipet Power City. எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, soon I wish to come and visit the chapters and meet you people in person. That is one request. And
ராதர் என்னுடைய விருப்பமும் அதுதான். I want to revive my JC life with more vigor. Okay. So thank you, Selvam. Thank you, Power City. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ஒரு வருஷன் வந்து கொடுத்துருக்கீங்க. 2.0 கிரியேட் பண்ண சொல்லி கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த வருஷம் அதை நான் கிரியேட் பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. டுமாரோஸ் ப்ரோக்ராம் பி த பெஸ்ட் 8:15 ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். ஃபேக்கல்டி ஜேசி செனட்டர் டாக்டர் விஷ்ணுகுமார். மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ 8:15 எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய லிங்க் நம்மளுடைய சாட் பாக்ஸில் போட்டிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் அந்த ராணிபேட் பவர் சிட்டி லிவிங் குரூப்ல வந்து ஆட் ஆகிடுங்க. தினமும் உங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொமோஷன்ஸ் ட்ரைனிங் லிங்க் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் செய்ய வேண்டியதுனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ரிலேட்டிவ் ப்ளஸ் உங்களுடைய ஜேசிஸ் மெம்பர் எல்லாருக்கும் இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஸோ அந்த டீமாக வந்துட்டு அப்படின்னா ட்ரைனிங் கேரியரில் நம்ம அடுத்த லெவல் போகலாம். 8:15 தினமும் உங்களுக்காக லிவிங் எத்திக்ஸ் காத்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா போட்டா தேங்க். இன்றைய நிகழ்வில் பங்கெடுத்து தங்களது பங்களிப்பை மிகவும் சிறப்பாக பயன்படுத்தி அனைவராலும் இன்றைய ஃபீட்பேக் சிறப்பாக வழங்கிய மிஸ்டர் பிசி செனட்டர் சண்முக சுந்தரம் அவர்களை தேசிய ராணிபேட் பவர் சிட்டி கிளைக்கு சார்பாக மனமாற தெரிவிக்கிறது. மற்றும் நிகழ்வில் தினசரி தங்களது நேரங்களை பொன்னான மாற்றி வரும் அனைத்து பங்கேற்பாளர்களையும் நல் உள்ளங்களையும் கோடான கோடி நன்றி செலுத்தி நிகழ்வை முறைப்படி ஒத்தி வைக்கிறோம். நன்றி. JC India June 16 JC ராணிபேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் hereby adjourned. Thank you, sir. Thank you. Program is adjourned. Fine. Shanmugha Sundaram, I am Mohan Kumar, Ranipet Power City Charter President. Yes, sir. நீங்க ராணிபேட் பவர் சிட்டியோட ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பாலார் கிளப்ல நடந்து வந்திருக்கீங்க.